மருமவ இப்போ ஒழுங்கா சமையல் செய்கிறாளா? அவள் செய்கிற சமையலில் நாய் கூட வாயில் வைக்காது. என்ன பண்ணனு திங்க வேண்டியதாக இருக்குது. சமையல் நல்லா இல்லைன்னா சொல்லி ஒழுங்கா செய்ய சொல்ல வேண்டியதானே. அவட்ட இங்கே சொல்லல, எது எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியாவே பண்ணுங்க. முந்தா நாள் அப்படித்தான். வீட்டில் சாம்பார் செஞ்சுருந்தா, சாம்பாரில் உப்பே இல்லை. உப்பு இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு அவள் என்ன பண்ணா தெரியுமா? என்னடி பண்ணனா? எக்கச்சக்க உப்பள்ளி போட்டுட்டா. நீ அதுக்கு அவளை திட்டலையா? அதுக்காக நீங்கள் தானே சாம்பாரில் உப்பு இல்லைன்னு சொன்னீங்க. அதான் நான் பாக்கெட்டில் இருந்தால் உப்பு எடுத்து போட்டேன். அது கை தவறி சாம்பாருக்குள்ளே விழுந்துட்டுன்னு சொல்லுங்க. உண்மையிலே கை தவறி தான் விழுந்திருக்குமா இருக்கும். உனக்கு என் மருமகளை பற்றி தெரியாது. அது ஒன்றும் கை தவறி விழுந்திருக்காது. இவா வேணும் தான் மொத்த உப்பையும் சாம்பாருக்குள்ளே போட்டிருப்பா. அது எதுக்காக வேணுன்னு பண்ண போகிறா? அப்படின்னா தானே நான் மறுநேரம் அவளை வேலை செய்ய சொல்ல மாட்டேன். அதை விட்டு தள்ளிடி. ஓ மருமூளை அணுக்கல்ல எங்கே போயிருக்கா? கழுத கிட்ட குட்டி தவறு. இவன் எங்கே போயிருப்பா? அந்த சீலா வீட்டில் போய் வேட்டியாக கதை விட்டுட்ருப்பா. ஆமாம், ஓ மருமக மிஞ்சிய மாதிரி தான் துணி உடுத்துட்டு தெரியாளா இல்லை சேலை எதுவும் உடுக்காளா? இன்னும் அதே போல தான் துணி உடுத்துட்டு தெரியா. என்னது என் மாமியாருக்கு வாய் ஒரு சைடாக வாங்குது. ஊரு சுற்றிட்டு ஒரு வேலையே வந்துட்டா. சரிடி, நான் அப்புறமா வரேன். என்னம்மா நல்லா இருக்குதியா? நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்னாச்சு? உங்கள் வீட்டு முன்னே அழகாக செடி இருக்குது. அதை திங்கிறதுக்கு எதுக்கு ஆட்டை கட்டி போட்டிருக்கிய? எங்கள் வீட்டில் ஆடே கிடையாது. அப்போ அது உங்கள் ஆடு இல்லையா? அச்சோ, இது தெரிஞ்சா நான் விரட்டி விட்டுருப்பேனே. எதுக்கு இப்படி பார்த்துருந்தீங்க? போய் விரட்டுங்க. ஆட்டை எவ கட்டி போட்டால அப்போ விளங்கிட மாட்டா. சாபத்தை இங்கே போட்டே வேஸ்ட் பண்ணுறாதுங்க. அங்கே போய் போடுங்க. எத்தே, இந்த பொம்பளை உங்களை அடிச்சுட்டா போகுது. அவள் எதுக்கு என்னையும் அடிக்க போகிறா? நான் பரமத்தில் உங்கள் வாய் ஒரு சைடை வாங்கியிருந்தேன், அதான் கேட்டேன். இந்த திமிர் பேச்சுக்கொண்டும் குறைச்சல் இல்லை. வீட்டை விட்டு எப்போ வருவேன் எப்போ வரா? மூஞ்சியும் முகரக்கட்டையும். ஆமாம், எங்கள் முகரக்கட்டு நல்லா இல்லை தான். உங்களுக்கு கடவுள் புசு புசுன்னு பூரி மாதிரி மூஞ்சி கொடுத்தோடனே நீங்கள் இப்படி தான் பேசுவிய. ஒழுங்காக சொல்லு பேச்சு கட்டி இருந்தால் தான் கடவுள் ஒழுங்காக படி இழப்பார். எனக்கு இருக்க வயிற்றுக்கு கடவுள் இப்போ இழக்கிறபடியே காணும். இந்த வாய்க்கொன்னும் குறைச்சலே இல்லை. எத்தே, சமையல் ஆயிட்டா? ஆயிட்டு, உள்ளே போய் கொட்டிக்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஊரை சுற்றிட்டு பாசம் உள்ள மாதிரி நடிக்காத. எதுக்கத்தே இப்போ கோபப்படுறிய? நீங்கள் சாப்பிடலைன்னா உங்களுக்கு பிரியாணி தரலான்னு தான் பார்த்தேன். ஓ, வரும்போச்சிலே ஆர்டர் போட்டு வந்தாச்சு. நான் ஒன்றும் ஆர்டர் போடலத்த, என் ஃப்ரெண்டு தான் போட்டா. என்ன பாரு, போய் சொல்லாத. பைசாவுக்கு என்கிட்ட தானே வருவேன். எதுக்கத்தான் நான் போய் சொல்லணும்? என் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அதான் அவள் நம்ம வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் பிரியாணி வாங்கி தரேன். உங்களுக்கு வேண்டான்னா விடுங்க. அதான் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நாளைக்கு எடுத்து சாப்பிடுக்கேன். நான் சாப்பிடலைன்னா உன் ஃப்ரெண்டு வருத்தப்படுவா. அவளுக்காக பிரியாணியாக நான் சாப்பிடுக்கேன்.